வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இப்போ ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஐபிஎல்லை பற்றி டெஃபினட்டாக பேசணும். இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, எங்கேருந்தோ ஊர் பேர் தெரியாத பசங்கள்லாம் ஆடி பயங்கரமாக ஆடுறாங்க. இதில் என்ன எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்னா, அவங்க பேக்ரவுண்டுங்கிறது ரொம்ப மோசமான பேக்ரவுண்டு. மோசமானனா ரொம்ப டிஃபிகல்ட் பேக்ரவுண்ட். மோசம்னா நான் பேடுன்னு சொல்லலை. இது ஒரு டிஃபிகல்ட்டான பேக்ரவுண்டு. இது மாதிரி பேக்ரவுண்ட்லனா ஆட்கள் ஆடி இந்தியாவுக்கு ஆடுவாங்களா அப்படின்னு 1, 2 வரும் கதை. ஆனால் இப்போது ரெகுலராக வருது, கதை வந்துக்கிட்டே இருக்குது. இதேனா வாழ்க்கையில் உங்களுக்கு கிளியராக ஒரு கோல் இருக்குது. இந்த கோல் கிரிக்கெட் ஆடினா நம்ம பெருசாக பணம் சம்பாதிச்சிடுவோம், பெரிய பணக்காரனாகும், வாழ்க்கையில் நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் இதில் கிடைக்கும். இதில் கடைசியாக நம்ம போய் என்ன பண்ணணும், வேகா இல்லாமல் கிளியர் ஆக்ஷனபிள் கோல். ஐபிஎல் தான் ஆடணும், ஐபிஎல்லில் பணம் சம்பாதிக்கணும், ஐபிஎல்லில் நல்லா பண்ணணும், அப்படியே இந்தியாவுக்கு ஆடணும். இது ரொம்ப கிளியர். வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா உங்களுக்கு இது மாதிரி கிளியர் ஆக்ஷனபிள் கோலாக இருக்கணும். சும்மா வேகா ஐ வாண்ட் டு பிகம் ஃபிட் அப்படின்னாலாம் நீங்கள் ஃபிட்டாக மாட்டீங்க. ஃபிட்டாகிறதுக்கு நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளோ வாட்டி ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் டிசிப்ளின்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இது வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ். எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணதே ஒரு ஆக்சிடெண்ட்டு. பலாயிரம் மில்லியன் ஸ்பெர்ம்ஸு ஒரு முட்டையை போது நீங்கள் பிறக்க வேண்டிய ஸ்பெர்ம் அந்த முட்டைக்குள்ளே போன மாதிரி வாழ்க்கையில் நீங்களும் அதே மாதிரி பொசிஷனில் தான் ஓடணும். எனக்கு இந்த வாட்டி ஐபிஎல்லில் நடந்து 3 நாள் தான் ஆகுது. ஆனால் ஐபிஎல்லில் ஃபஸ்ட் தமிழ்நாடு மேட்ச்சில் பார்க்கும்போதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கிடச்சிது. இது நார்மலாக இந்தியன் டீம்லலாம் பண்ண மாட்டாங்க. இம்பேக்ட் சப்புன்னு ஒன்று வச்சாங்க. இந்த இம்பேக்ட் சப்பில் ஒரு பிளேயருக்கு பதிலாக இன்னொரு பிளேயர் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ரோஹித் சர்மாவை உட்காத்திட்டாங்க. ரோஹித் சர்மாங்கிறவன் ஒரு சீனியர் பிளேயர். அவனை உட்காத்துறோன்னு அவசியமே கிடையாது. அவனை உட்காத்திட்டு அவனுக்கு பதிலாக இன்னொரு போலரை கொண்டு வந்தாங்க. இந்த போலர் பேர் விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிற பையன். இது வரைக்கும் அவன் கிரிக்கெட் ஆடினதே இல்லையேன்னு நானும் போய் எல்லா ரெக்கார்டையும் தேடி பார்க்குறேன். அவன் ரஞ்சி டிராஃபியும் ஆடினது கிடையாது. கேரளாவுக்காக ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் கேரளாவுக்காக ஆடினதே கிடையாது. அப்புறம் அவனை தேடி பார்த்தா அலப்பி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்காக கேரளா T20 டீமில் கேரளாவுக்கு ஆடி இருக்கிறான். அங்கே நல்லா போட்டிருக்கணுன்னு மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட்ஸ் அவனை பிடிச்சி அவனை பாம்பேக்கு ட்ரையலுக்கு கூட்டின்னு போயிருக்கிறாங்க. அந்த ட்ரையல்லையும் அவன் நல்லா போடவே லெஃப்ட் ஆர்ம் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால, லெக் ஸ்பின் கூக்லி மர்ச்சன்ட் போடுறதுனால அவரை டீமில் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவன் ஷேன்வான் மாதிரி 4 ஸ்டெப் எடுத்து தூக்கி டம்பால் போடுறான். அந்த பால் லெஃப்ட் ஹேண்ட் லெக் ஸ்பின் கூக்லியாகவும் போடுறான். நம்ம குல்தீப் யாதவுக்கு காம்படிஷன் மாதிரி. இந்த மேட்ச்சில் கம்ப்ளீட்டாக இவங்க டாமினேஷனாக இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். அந்த டாமினேஷனை உடைக்கிற மாதிரி இவன் 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை பொறுக்கிறான். அதில் 2 பேர் ருத்திராஜ் கைக்வாட் 50 ரன்னுக்கு மேலே அடித்தவன், சிவம் துபே, அப்புறம் ஹூடான்னு ஒரு பேட்ஸ்மேன் 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை தூக்கி கொஞ்சம் ப்ரெஷர் சிஎஸ்கே மேலே வர மாதிரி பண்ணான். கடைசியில் லச்சின் ரவீந்தா 2 6 அடிக்கவே மேட்ச் ப்ரெஷர் சுச்சுவேஷனை விட்டு போய் சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சிடுச்சு. ஆனால் 10-15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா நம்ம கதை பயங்கர கந்தல் கதையாக போயிருக்கும். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஐபிஎல்னு கூட்டத்தில் வாழ்க்கையில் முதல் வாட்டி இவ்வளோ பேருக்கு முன்னாடி ஆடுறதே ப்ரெஷர். அதுலேயும் நீங்கள் மெயின் டீமில் இல்லாமல் இம்பேக்ட் சப்பாக உள்ளே வரீங்க. அந்த இம்பேக்ட் சப்பு யாரை விட்டு வெளில வரீங்கன்னா, இந்தியன் டீமை கேப்டன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஒன் டே இன்டர்நேஷ்னலில் டெஸ்ட் மேட்ச் இந்தியா டீமோட கேப்டனை வெளில உட்காந்து வச்சுட்டு அவருக்கு பதிலாக ஒன்று உள்ளே வராங்க. இப்போ இந்த க்ரௌடு நம்ம ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோங்கிற ப்ரெஷரு முக்கால்வாசி பேரை காணாமல் போயிருக்கு. ஆனால் இதிலலாம் ஃபஸ்ட்டு 6 ஓவரில் பவுலிங் போட்டு 2 பேர் சேர்ந்து பேராக இருந்துன்னு இருந்தாங்க. ரச்சினும் ருத்துராஜும் சேர்ந்து பேடே அடித்து மேட்சை இவங்க மும்பை இந்தியன்ஸ்ட்டு வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் 3 விக்கெட் எடுக்கிறது அப்படியே இந்த மேட்சையே தலைகீழே மாற்றுறது. இது அவனுக்கு அந்த கிராஃப்ட் மேலே அவனுக்கே கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா அவனால் பண்ணியிருக்க முடியாது. நான் சொன்னது 2 பெரிய மென்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் டிவிஷனே ஆடாத பையன் இது மாதிரி பண்ணுறான்னா இது பெரிய ஃபீட். சரி, இது ஒரு மேட்ச் தானே அப்படின்னு நீங்கள் பார்த்து விட்டீங்கன்னா, நேற்று இன்னொரு மேட்ச்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் டெல்லி கேபிட்டலுக்கும் நான் 6வது ஓவரில் 60 ரன்னுக்கு 5 விக்கெட் விழுந்தோடனே நிச்சயமாக நம்ம டெல்லி காலி யூஷுவல் தான், இவங்க ஜெயிச்சு வர போகிறாங்க, நம்ம இந்த டீம் ஜெயிக்க போகுது, லக்னோ டீம் ஜெயிக்க போகுது, டெல்லி காலி ஆகிடும்னு நினச்சிருந்தேன்.
பார்த்தா அந்த ரிஷப் பண்ட் வந்து ஹி வில் லீட் அகேன்ஸ்ட் ஹிஸ் ஹோம் டீம், பழைய டீமை காலி பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சா அசுதோஷ் வர்மா, இதுக்கு முன்னாடி இந்த பையனை நான் பேரே கேள்விப்பட்டது கிடையாது. அந்த பையன் 66 ஃபார் 5 போது பேட்டிங் வரான். முதல்ல வந்த ஆளோட பேட்டிங்கில் கொஞ்சம் 2 விக்கெட் ஒன்று விழுந்து 7th விக்கெட்டுக்கு நியர்லி 60 ரன் பார்ட்னர்ஷிப் 20 பால் கிட்ட அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி விக்கெட்டு விழுந்து 2-3 விழுந்து கடைசி 9 விக்கெட்டுக்கு இவன் ஆடுறான். 3 ஓவரில் 39 ரன் அடிக்கிறச்ச எப்படியாவது ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட்டும் பண்ணி அதே சமயத்தில் 4-6 அடித்து மேட்சை 3 பால் டு ஸ்பேர் வின் பண்ணி கொடுக்குறான். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவனை ஒரு பேட்ஸ்மனாக ஒருத்தர் முன்னாடி யாரும் தெரிஞ்சதும் கிடையாது, பெரிய மேட்ச் டெம்பரமெண்ட்டும் கிடையாது. ஆனால் கரெக்டான சமயத்தில் கிளியராக பிளான் பண்ணி 66 ஃபார் 5லேருந்து 206 வரைக்கும் ஆடி ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக 20-30 ரன் பிளான் பண்ணி மெதுவாக ஏற்றிக்கிட்டே போய் ஸ்கோரை கடைசியில் அடித்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டான். இது திரும்பி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய கோலை சின்ன சின்ன பார்ட்டாக உடச்சி சேர்த்து எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துலையும் சேர்த்து அடித்த 6 எல்லாம் சேர்த்து கடைசியில் ஒரு பெரிய 6 அடித்தான். இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நார்மலாக வேறு யாராவது இருந்தாங்கன்னா இந்த 66 ஃபார் 5 ஸ்கோரை உங்களை காலி பண்ணியிருக்கு. முதல்ல சொன்ன விக்னேஷ் புத்தூர் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரோட பையன், அவன் அம்மாவும் வேலைக்கு போகிறதில்ல. 2வது பையனும் முன்னாடியே ஐபிஎல் ஆடி இருந்தாலும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. 66 ரன்னு தான் இருக்குது. நியர்லி 140 சொச்சம் அடிக்கணும், ஆல்மோஸ்ட் 10 ஓவருங்கிறச்ச கூட வெறும் போலர்ஸோடு சேர்ந்து அடிச்சிட்டான். கடைசி 3 ஓவர் அவன் ஆடினதை நீங்களும் உங்களோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். கடைசி ஓவரில் நம்பரில் 1 பேட்ஸ்மேனுக்கு மட்டும் சிங்கிள் கொடுக்காம ஆடிடலான்னு ஆப்போசிட் நடக்கும்போது அந்த சீன் எப்படியோ ஒரு சிங்கிளை ரன் பண்ணி கிராஸ் ஓவர் போய் திரும்பி ஒரு 6-4 அடித்து மேட்ச்சை பிடிச்சிருவான். இதில் முதல் ஆள் நான் சொன்னவர் விக்னேஷ் புத்தூருங்கிறவன் சின்ன ஆட்டோ டிரைவரோட பையன். இவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. அட்லீஸ்ட் இவன் 3-4 வருஷமாவது ஐபிஎல் ஆடுறான் அந்த அசுதோஷ் சர்மாங்கிறவன். இதெல்லாம் எதுக்கு காட்டுதுன்னா, உங்களோட ரெப்யூட்டேஷன் முக்கியம் கிடையாது, நீ உங்கள் மேலே என்ன நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை எப்படி ஃபிக்ஷனுக்கு கொண்டு வருவீங்கிறது தான் இந்த பிளானிங் அண்ட் அதர் ஜாப்ஸ். இதை நீங்கள் அந்த ஐபிஎல் டீமில் பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக கற்று உங்கள் டீமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, உங்களை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.